இந்த கடலில் இரத்தம் சிந்துவதையோ உயிர் பிரிவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவருடைய விடயமும் என்ன நடந்தது என்பதை தற்போது இன்றைக்கு எங்களுடைய போலீசாரும் மற்றவர்களும் அது சம்பந்தமாக ஆராய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சில சந்தேகங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் எதுவுமே சரியான உறுதிப்பாடு இல்லை. இந்த மக்களால் எங்களுக்கு கூறப்பட்டிருக்குது, இவர் சுருக்குமடி சட்டவிரோத தொழிலாளிகளுக்கும் இவைகளுக்கும் உள்ள முருகன் நிலையால் இவருக்கு இப்படியான கொலை நிகழ்ச்சி நடந்ததாக இந்த மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணில் இனிமேல் கடலில் இந்த இரத்தஞ்சிந்திர நிகழ்வுகளோ உயிரிழப்புகளோ நடப்பதை எந்த விதத்திலும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி நடக்கக்கூடாது என்பதை எங்களுடைய கடத்தொழில் அமைச்சருக்கும் கடத்தொழில் அமைச்சர் ஊடாக ஜனாதிபதிக்கும் எங்களுடைய பிரதிநிதிகளான எங்கள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த விடயங்களை முன்னிறுத்தி இனிமேலும் இப்படிப்பட்ட விடயங்கள் கடலில் நடக்காமல் இன முருகல்களை நடக்காமல் தவிர்ப்பதற்கான ஒழுங்குகளை செய்வதாக எங்களுடைய அமைப்புகள் இப்போ ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவின் அடிப்படையில் அதுக்கான அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்பி ஜனாதிபதிக்கு இது தெளிவுபடுத்தி இந்த கடல்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது, என்ன நடக்குதுன்றதை விவரமாக எடுக்க வேணும். இனிமேலும் இப்படி நடக்கக்கூடாதுன்றதையும் நாங்கள் நிறுத்துவதற்கான முயற்சியாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம்.